நீங்க அந்த வீடியோ என்ன காரணம் அட்மின் பண்ணிருப்பாங்க தெரியல நான் பார்த்து இல்ல அதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லையா சார்? அப்படியே அந்த காட்சி அப்படியே வச்சிருக்க விரும்புறீங்களா சார்? அதாமா கேட்காம அட்மின் வந்து நீக்கிட்டாங்களா சார்? தெரியல நான் பார்க்கல இப்பதான் பார்த்தேன். அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு நிலைப்பாட மாத்திக்கிறீங்களா? நாங்க அது ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான். ஆமா சார், அப்ப அதை ஏன் நீக்கினீங்கன்றதா தெரியல நீங்க நீக்கல இல்ல எனக்கு தெரியல. உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? எனக்கு தெரியல நான் பார்த்துட்டு தான் சொல்றேன். போட்டோ உங்க அட்மின் தான் உங்க அட்மின் இத கேட்டீங்களா சம்பந்தமா? இன்னும் கேட்கல இப்பதான் நான் பார்த்தேன். சார் வேற யார் நீக்கி சொல்லி வற்புறுத்தல் பண்ணாங்களா சார்? தெரியல நான் பண்ணல, அட்மின் பண்ணிருப்பாரு. எனக்கும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும். சர்ச்சை வீடியோக்கு திருமாவளவன் அவர்கள் விளக்கம். அட்மின் பண்ணிருப்பாங்க தெரியல நான் பார்த்து. பேசு பொருளான ஒற்றை எக்ஸ் தளப்பதிவு. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. விசிக கட்சியுடைய தலைவரான திருமாவளவன் அவர்களுடைய எக்ஸ் வலைத்தளத்துல ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேண்டும் அப்படின்ற ஒற்றை போஸ்ட் பதிவிடப்பட்டிருந்தது. சமூக வலைத்தளங்கள்ல அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இது தொடர்ந்து சில மணி நேரங்கள்ல அது நீக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பா பல கட்சியினருமே அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்களாமா. இந்த நிலையில இது பத்தி திருமாவளவன் அவர்கள் கிட்ட கேட்கும் போது, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் அப்படின்னு நான் 1999 பேசினேன். அதை நினைவுபடுத்தி நேத்து செங்கல்பட்டுல நான் பேசினதை என் அட்மின் எடுத்து பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது என்னுடைய அட்மின் செய்த செயல், எனக்கு இதை பத்தி எந்த தகவலும் தெரியாது. அது மட்டும் இல்லாம ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் அப்போ பேசினதை தொடர்ந்து பலருமே அதுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தாங்க. நேத்து செங்கல்பட்டுல நடந்த மாநாட்டுல அதை நினைவு கூறுற வகையில நான் அதை திரும்ப பேசியிருந்தேன். இந்த நிலையில தான் அந்த வீடியோ மறுபடியுமே பதிவிடப்பட்டிருக்கு. அதிகாரம் அப்படின்றது சாதாரண மக்களுக்குமே பங்களிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போதான் அந்த இடத்துல ஒரு நல்ல ஆட்சி நடக்கும் அப்படின்றத தான் நான் எடுத்துரைச்சு பேசினேன். இதுல எந்த தவறுமே இல்ல, அது ஏன் நீக்கப்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நான் இன்னும் இதை பத்தி என்னுடைய அட்மின் கிட்ட பேசல, அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு விளக்கம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. பல கட்சியினருமே அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.